வணக்கம். நம்ம ஃபோனில் மெசேஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுறது மெசேஜ் போய்ட்டு செலக்ட் ஆல் பண்ணி எல்லா மெசேஜும் நம்ம டெலிட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நமக்கு எந்தெந்த மெசேஜ்லாம் தேவையில்லையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நாம் டெலிட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது. பட் இதுவே ட்ரூகாலரில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்பாக்ஸ் கிளீனர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்பாக்ஸ் கிளீனர் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம மெசேஜுக்குள்ளே இருக்க ஒரு சில தேவையில்லாத ஐட்டம்ஸை நம்மளால் குயிக்காக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரூகாலர் அப்ளிகேஷனை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ட்ரூகாலர் அப்ளிகேஷனில் இந்த 3 டாட் லைனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே இன்பாக்ஸ் கிளீனர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம மெசேஜஸில் இருக்க இந்த 3 ஆப்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேலேருந்து பார்க்கலாம். ஸ்பீட் அப் யுவர் ஃபோன் பை ரிமூவிங் அன்வான்ட் மெசேஜஸ் மேலே போட்டிருப்பாங்க. டெலிட் ஓல்டு OTPs, ஸ்பேம் மெசேஜஸ் அண்ட் மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். நம்ம ஃபோன் மெசேஜில் இருக்க இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெலிட் OTPs அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்மளோட ஃபோனில் நிறைய OTPs ரிசீவ் பண்ணியிருப்போம். OTP மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்பரை மட்டும் நோட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் அப்படியே விட்டுருப்போம். இந்த மாதிரி நம்ம ஃபோனில் நிறைய OTP இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த OTP நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து டெலிட் ப்ரமோஷனல் மெசேஜ், அதாவது நம்ம ஃபோனில் நிறைய கம்பெனி மெசேஜ் ரிசீவ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பெனி மெசேஜ், ஸ்பேம் மெசேஜ் எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். மொத்தம் இந்த 3 ஆப்ஷன் தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு கீழே இங்கே சேஞ்ச் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த OTPலாம் எத்தனை நாளுக்கு முன்னாடி அந்த மெசேஜ்லாம் டெலிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓல்டர் தென் 7 days அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 7 நாள் பழைய மெசேஜெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை மாற்றணும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஞ்சை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே ஓல்டர் தென் 15 days ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை 7 days கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆல் மெசேஜ் நீங்கள் டெலிட் பண்ணணும். உங்கள் ஃபோனில் பழைய மெசேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அது மொத்தமாக எல்லா OTP டெலிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ்லாம் செல் பண்ணிவிட்டு எத்தனை நாளுக்கு பழைய டேட்டாலாம் டெலிட் பண்ணுமோ அதில் அந்த சேஞ்ச் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி செல் பண்ணிக்கோங்க. செல் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு மெசேஜ் எவ்வளோ இருக்குது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்போ OTP மட்டும் என்னோடய ஃபோனில் 73 மெசேஜ் இருக்குது. அதேமாதிரி ப்ரமோஷனல் மெசேஜஸ், ஸ்பேம் மெசேஜஸ் இவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு மெசேஜ் எவ்வளோ இருக்குது மொத்தமாக அங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸில் நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளீன் அப் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம எந்தெந்த ஆப்ஷன்லாம் செல் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் டெலிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்ச மெசேஜ் டெலிட் ஆகாது. நீங்கள் இங்கே என்னென்ன மெசேஜ்லாம் செல் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு டெலிட் ஆகும். ஸோ இப்போ நம்ம க்ளீன் அப்னுன்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோன்னே உங்ககிட்ட இன்னொரு தடவை கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கும். நீங்கள் மொத்தம் இங்கே 3 ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ 3 ஆப்ஷன் இங்கே ஷோ பண்ணோம். ஸோ எந்தெந்த மெசேஜ் டெலிட் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரிவியூ ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த OTPs அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம ப்ரிவியூ கொடுத்தோம் அப்படின்னா எந்தெந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு அந்த OTP அந்த கேட்டகரியில் வருது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எந்தெந்த மெசேஜ் இருக்குது அதில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு அந்த ப்ரிவியூ ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு கடைசியாக கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த எல்லா மெசேஜும் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம செல் பண்ண அந்த 3 கேட்டகரியும் டெலிட் ஆகிட்டு இருக்கு. டெலிட் ஆகிடுச்சு. ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ மெசேஜ் டெலிட் ஆச்சு உங்களுக்கு சின்ன பாப்பப் உங்களுக்கு ஷோ பண்ண நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.